உத்திரமேரூர் அருகே மர்ம விலங்கு நடமாட்டம் குறித்து பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். வனத்துறையினர் கூண்டு வைத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட 1வது வார்டு காக்கநல்லூர் பகுதியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விவசாயம், கால்நடைகளை பிரதான தொழிலாக செய்து அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் அப்பகுதிகளில் சிறுத்தை போல விலங்கு ஒன்று சுற்றித் திரிவதாக அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உத்திரமேரூர் வனச்சரக அலுவலர் ராமதாஸ், வனக்காப்பாளர் சம்பத், வன ஆய்வாளர் உமேரா தலைமையிலான வனத்துறையினர் அப்பகுதியில் கூண்டு வைத்து மர்ம விலங்கினை பிடிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து வனச்சரக அலுவலர் ராமதாஸ் கூறுகையில், உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட காக்கநல்லூர் பகுதியில் சில தினங்களாக சிறுத்தை போன்ற தோற்றமுடன் சிறிய அளவிலான மர்ம விலங்கு சுற்றித் திரிவதாக அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். ஆடு, மாடு, கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகள் அதிக அளவில் வளர்த்து வரும் இப்பகுதியில் இதுவரை எவ்வித கால்நடைகளுக்கும் உயிர் சேதம் இல்லை. சிறுத்தைகள் நடமாட்டம் இருந்தால் கால்நடைகளை அடித்து உணவாக்கிக் கொள்ளும் என்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைய தேவையில்லை. எனினும் மர்ம விலங்கின் கால் தடத்தினை பதிவு செய்து என்ன விலங்கு என்பதனை ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். உத்திரமேரூர் வட்டம் காக்கநல்லூர் கிராமத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி மர்ம விலங்கு நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் மர்ம விலங்கினை பிடிக்க கூண்டுகள் வைத்து அப்பகுதிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களிடம் சிறிது பரபரப்பு நிலவுகிறது.